Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சபை கூடி வருகிற கர்த்தருடைய நாள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளை நாம் மகிமையாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி, ஆகவே இந்த காலை நேரத்திலே விசுவாசிகளோடு சபையோடு தேவ பிள்ளைகளோடு கூட கூடுவது ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு நியமித்த நாள். ஹalleluya, ஹalleluya. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பமாய் கர்த்தரை தேடி ஆராதிக்க வேண்டும். இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருப்பது அல்ல தேவ சித்தம். ஒரே மனமாய் ஒரே குடும்பமாய் கர்த்தரை நாம் உள்ளத்திலே எல்லா விதத்திலும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளில குடும்பமாய் ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து ஒரு மனமாய் நின்று முகங்குப்புற விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தரை அவர்கள் ஒவ்வொரு முறையும் சேவித்தார்கள். பிரியமானவர்களே, சாலமோன் ஆலயத்தை பாருங்கள். அங்கு ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து ஆயிரம் ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். அதோடு கூட அல்ல, நாமே தேவனுடைய ஆலயம். இன்றைக்கும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து வேதம் சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை, பிதாவை, ஆண்டவராய் இயேசுவை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிற காலம் இது. இந்த நாளிலே நாம் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே ஒரு அலங்காரம் வேண்டும். அது கர்த்தருக்குரிய பரிசுத்த அலங்காரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே நான் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்க திரும்பினாலும் அலங்காரம் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் விரும்புவது அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மகா பரிசுத்தர் என்று, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிப்பதை தீர்க்கதரிசி கண்டார். இன்றைக்கும் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? முதலாவது நம் உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரின் நாமத்தினாலே நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுத்து பரிசுத்த அலங்காரம் என்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே, அபிஷேகத்திலே, பிரசன்னத்திலே ஆராதிக்க வேண்டும். இந்த வேளையிலே ஒருவேளை உங்களுக்கு சில போராட்டங்கள், பலவீனம், பிரச்சனை இருக்கலாம். கர்த்தரை ஆராதிக்க முடியாத பாவமோ பின்மாற்றமோ இருக்கலாம். ஒப்பு கொடுக்கலாமா? இனி வரும் நாட்களிலே இன்று முதல் கர்த்தரை நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த அலங்காரத்துடனே இதுவரை ஆராதிக்காமல் இருந்ததை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு விசை கூட இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது ஆவியானவர் எங்களை ஒரு விசை பரிசுத்தமாக்கி உம்முடைய திரு ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து குடும்பமாக ரட்சிப்பின் சந்தோஷத்திலே, முழு பலத்திலே, முழு ஆவியின் பலத்திலே, அபிஷேகத்திலே, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்கிற மகிமையை இப்பொழுது நிரப்புவீராக, இப்பொழுது நிரப்புவீராக, இப்பொழுது நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற தடைகள், பின்மாற்றங்கள், போராட்டங்கள், சோர்வுகள், வியாதி, பலவீனங்கள் விலக்கி ஒவ்வொரு நாளும் குறிப்பாக கர்த்தரை ஆராதிக்கிற சபை கூடி வருகிற நாளில் குடும்பமாக கூடி வர பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுதுகள் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்வோம்.